ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.26 என்ன கொடுத்துருக்காங்க? பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. ஃபர்ஸ்ட் சம் 27x³ + 125y³ ஸோ a³ + b³ ஃபார்முலா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். a³ + b³ = a + b bracket a² - ab + b². ஓகே, இப்போ இதை a³ கொண்டு வரணும்னா 3x the whole cube + 5y the whole cube. ஸோ இது ஏயாவும் இது பியாவும் நினச்சி எழுதிட வேண்டியது. a + b bracket a²ங்கல 9x² - ab + b². ஓகே, இந்த அளவுக்கு பிரித்து எழுதி வச்சுக்கணும். ஃபார்முலா முற்றொருமை தான் அது. ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் 216. அது எதனுடைய க்யூப்னு டக்குன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. 343 க்யூப் n³. 6 உடைய க்யூப் ஃபார்ம், இது 7 உடைய க்யூப் ஃபார்ம். ஸோ a³ - b³, a - b a² + ab + b². எழுதுவோமா? a - b a² + ab + b². Third sum 2x⁴ - 16xy³ அதில் இதை 2x × x³ பிரிச்சுக்கா. இதை 2 × x × 8 × y³ பிரிச்சுக்கிடுவோம். 8 2 16xy³ ஆகும். இப்போ காமனாக எதை எடுக்க முடியும்? 2x வெளியே எடுப்போம். உள்ள x³ - 8y³ ஆகும். இந்த 8y³ 2y the whole cube போட்டுக்கிறேன். இந்த 2x வெளியே அப்படியே இருக்கட்டும். இது a³ - b³ ஃபார்முலாவில் a - b a² + ab + b². கவனம், 2y² எடுக்கையில் 4y² வரும். ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளை பண்ணிடு. ஓகே, fourth sum 8x³ 27y³ 64z³ 72xyz. இதை 2x the whole cube 3y the whole cube 4z the whole cube minus 3 × 2x × 3y × 4z எழுதுறேன். மல்டிப்ளை பண்ணு. 6 18 18 4 72. இது என்ன பேட்டர்னில் இருக்குது? a³ + b³ + c³ - 3abc. a³ + b³ + c³ - 3abc. இப்படி இருந்தால் இதை எப்படி எழுதலாம்? a + b + c ப்ராக்கெட்டுக்குள்ளே a² + b² + c² -ab -bc -caன்னு எழுதலாம். இதான் இதோடைய முற்றொருமை. அந்த பேட்டர்னில் எழுதியிருக்கு. ஸோ a + b + c ப்ராக்கெட்டுக்குள்ளே a² + b² + c² -ab -bc -ca. ஓகேவா? கரெக்டாக அதே பேட்டர்னில் எழுதிக்கணும். a + b + c a² b² c² -ab 2 6xy -bc 12yz
சிஏ மைனஸ் 8 இசட் எக்ஸ். இங்கே 2 வராது, அது நான் வச்சு.